தங்கம் வந்து 1 லட்சத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தொட்டுடுவாங்க. இப்போ வந்து வாங்குறதுக்கு உண்டான இடம் இந்த இடத்துல வாங்கலைன்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் போது ஐயோ நம்ம இந்த ரேட்டில் வாங்காமல் விட்டுட்டோமேன்ற மாதிரி ஒரு இடம் தான். இப்போ இந்த இடம் வந்து ஒரு தேக்கமான இடம் தான். இது பெரிய மூவ்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு தேக்கமான இடம் தான். இந்த தேக்கம் எதுக்காகன்னா பணம் இருக்கிறவங்க தங்கத்தை வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா இப்போ வந்து நின்றுகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக வாங்கணுங்க. இந்த டெய்லி ஃப்ளக்சுவேஷன் இருக்காங்க. 500 ரூபாய் இறங்குறது, 600 ரூபாய் இறங்குறது. ஏன்னாங்க இதில் ஆன்லைன்லையும் வர்த்தகம் இருக்குங்க. கமாடிட்டி மார்க்கெட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ட்ரேட் ஆகுறதுனால அதோட மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் உலக அளவுலங்க. அந்த மூவ்மெண்ட்டு கணக்கில் எடுத்துக்கூடாதுங்க. முதலீடு பண்ணணும்னு சொன்னாங்க, வாங்கிடணுங்க. இன்னைக்கு 500 ரூபாய் குறைஞ்சா வாங்கிக்கலாம், நாளைக்கு குறைஞ்சா வாங்கிக்கலாம்னா வாங்க முடியாதுங்க. அப்போ பணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துங்க தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணணும். பிசிக்கல் கோல்டு இப்போ வாங்கலாமா? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகாதப்ப நம்ம வந்து தங்கத்தை வந்து பிசிக்கலாக வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வாங்கிப்பாங்க. காயினாக வாங்கி வைப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான ஆபரணமாக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க, எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபார்மேட்டில் வந்துருச்சுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்குங்க அதை வாங்கிங்க அதுக்கு ஒரு லாக்கரை பார்த்துக்கிட்டுங்க அது ஒரு முதலீடாக நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குறது தான் கண்டிப்பாக வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்குங்க. இந்த சமயத்தில் வந்து ஒரு ஆபரணமாக போய் வாங்குறாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்துங்க தங்கத்தை விட ஒரு 20-25% கூட கொடுத்து தான் இப்போ வாங்குறாங்க. உண்மையான தங்கம் என்னவோ அந்த விலையில் வாங்குறது இல்லைங்க. நம்ம அதை தாண்டி ஒரு 10-20% கொடுத்து தான் வாங்குறோங்க. இந்த ஆபரண தங்கம் வாங்கும்போது இவங்க வந்து அந்த தங்கத்தை மாற்றணும் போது ஒரு 30-40% கழுவி போயிடும். டிஜிட்டல் ஃபார்மேட்ல வாங்கும்போது இன்னைக்கு என்ன தங்கம் ரேட்ல இருக்கோ அந்த ரேட்ல அப்படியே வாங்கலாம். 24 கேரட்டா வாங்கலாங்க. இப்படி வாங்கும்போது என்னன்னா ஒரு 10 வருடம் 15 வருடம் கழிச்சு நமக்கு உண்மையாவே தங்கம் வாங்கணும்னா அப்போ வந்து அந்த பணமா எடுத்து தங்கமா வந்து நம்ம மாத்திக்கிறது தான் வசதி. மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க முக்கியமா யோசிக்க வேண்டியது என்னன்னா தங்கம் வாங்கணும், ஆனா எங்கிட்ட அவ்வளவு பெரிய பணம் இல்லை, எங்கிட்ட இருக்கிற 100 ரூபாயிலையும் நான் தங்கம் வாங்கணும்னா அப்போ அவங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க, சின்னதா மாசம் ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் கொடுத்து கோல்டு வாங்கிட்டு அதுவும் சேமிப்பு தானங்க, அதுவும் பணம் தானங்க. அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா 1 கிராம் 2 கிராம்னு அவங்களுக்கே கண்ணுக்கு தெரியாம வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கவங்க கண்டிப்பா அவங்க அதோட சேர்த்து சில்வரையும் வாங்கணுங்க. சில்வர் பீஸும் அவங்க வாங்கும்போது மட்டும் தாங்க அது பரவலா வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பரவலா இருக்கும். காயின்ல வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாங்க. நிறைய பேர் காயின் வாங்குறாங்க, பார் வாங்குறாங்க. இப்போ காயின் வாங்குறவங்களுக்கு என்னன்னா அதை கொண்டு போய் மாற்றும் போது என்னன்னா அவங்களுக்கு பெருசா ஒரு டேமேஜ் இருக்காதுங்க. ஒரு ஆபரணமா எடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க உருக்கிடுவாங்க, உருக்கி அதுல இருக்கிற காப்பர் எல்லாம் பிரிச்சிருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அதோட வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்குங்க. காயின்ல வந்து அந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்காதுங்க. அதனால தான் காயின் வாங்கணும். அதே மாதிரி கோல்டு ஆபரணமாக வாங்கும்போது எந்த கடையில் வாங்குறோம்ன்றதும் முக்கியம். இது பார்த்தீங்கன்னா 18 கேரட் இருக்குங்க, 22 கேரட் இருக்கு. இன்றைக்கும் எவ்வளோ எனக்கு தெரிஞ்சுங்க பெரிய பெரிய ஊர்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 18 கேரட்டே 22 கேரட்னு விற்கிற நகை கடைகள்லாம் கூட இன்னைக்கு கூட இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அது கோல்டுன்னு தான் தெரியுமே, உள்ள எவ்வளோ இருக்குது, காப்பர் எவ்வளோ இருக்குது, கோல்டு எவ்வளோ இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எந்த இடத்துல நம்ம நகை வாங்குறோம், பெரிய பெரிய நகை கடையிலேயே நம்ம பார்த்துருக்கோங்க அதில் வந்து கலப்படம் எல்லாம் இருக்குன்ட்டு பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் வருது. அப்போ கோல்டு வாங்கும் போதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கடையில் வாங்கணுங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த 916 இந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்து நம்ம வந்து வாங்கணுங்க. நமக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோல்டு வாங்குறேன்னு சொல்லிட்டுங்க கோல்டு வந்து ரொம்ப கம்மியாகும், நிறைய கல் வச்சதை வாங்கிட்டு என்ன யூஸ் இருக்குங்க? ஏன்னா கல்லுக்கும் உங்களுக்கு வந்துங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து தங்கத்துக்கு உண்டான வேலை தான். அப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்க போகிறோன்னு முடிவு பண்ணுறவங்க இந்த கல் வச்சதெல்லாம் வாங்கக்கூடாதுங்க.